வணக்கம். நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நேற்று நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 1 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியலை. ஸோ பை த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட லீஸ்ட் சப்போர்ட் ஹிட்டு. நம்ம டவுன் சைடு வந்து புட் சைடு வந்து நம்மளோட டார்கெட் ஹிட்டு. பட் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா ரிவர்சல்ஸ் இருந்தது, ப்ரீமியம் டிகேஸ் இருந்தது. இப்போயும் புட் சைடு வந்து ப்ரீமியம் டிகேல தான் இருக்குது. கால் சைடுக்கான ப்ரீமியம் டிகே காரணம் கால் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகலை. நேற்று நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம், கால் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகலை, கால் செல்லர்ஸ் பேனிக் ஆனால் மட்டும்தான் அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்ட்டு. எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு. கால் செல்லர்ஸ் இன்னமும் பயப்படல. கால் செல்லர்ஸ் இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுற பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நேற்று வந்து பேனிக் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் இன்றைக்கி அவங்க வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எங்கே புக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கூட காரணம் வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருந்தது. இந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேருந்து கால் சைடு ப்ரீமியம்ஸும் அதோட வேல்யூஸ் அதிகமாக இருந்தது. ஸோ வேல்யூஸ் அதிகமாக இருந்தால் டைம் வேல்யூஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க. புட் சைடும் அதே மாதிரி ப்ரீமியம் டிகே தான் ஆகுது. என்ன தான் ப்ரீமியம் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருந்தாலும் செல்லர்ஸ் திருப்பி டாமினேட் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் டாமினேட்டிங் மார்க்கெட்டாக இருக்குது. மேபி இந்த வாரம் ஃபுல்லாக கூட செல்லர்ஸ் டாமினேட்டிங் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஸோ பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் ரொம்ப பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி செல்லர்ஸ் டாமினேட்டிங் மார்க்கெட்டில் நம்ம அனாலிசிஸ் நல்லா பண்ணி நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டில் நிஃப்டி வந்து டவுன் சைட் ட்ரெண்டுன்றது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஒரு ரேஞ்ச்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதோட ஸ்விங் லோ கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படியே கீழே பிரேக் டவுன் ஆனாலும் 25,635 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். மற்றபடி ப்ரீமியம் டிகேஸ் இருக்கும், செல்லர்ஸ் டாமினேட்டிங் மார்க்கெட்டாக தான் இருக்கும். கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற சமயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு கால் சைடு ப்ரீமியம்ஸ் அப்சைட் மூவ்மெண்ட்டில் இருக்கும். பட் ஓவராலாக செல்லர்ஸ் டாமினேட்டிங் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும்.